இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். யோய்தா தீர்க்காயுசு உள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாயிருந்தான். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியினால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். இந்த யோய்தா பிரதான ஆசாரியன். இவன் தேவனுக்காகவும் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் வைராக்கியம் கொண்டு யூதா தேசத்துக்கு நன்மை செய்தவன். இவனுடைய மனைவியாகிய யோசேப்பியாத் ராஜாவாக இருந்த அகசியாவின் சகோதரி. அகசியா மரித்து போன பிற்பாடு அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் ராஜவம்சத்தார் எல்லாரையும் கொலை செய்து பட்டத்து ராணியாக முயற்சி செய்தபோது தன்னுடைய சகோதரனின் மகனான யோவாசை தேவாலயத்திலே ஒளித்து வைத்து 6 வருடம் வளர்த்து வந்தாள். அத்தாலியால் அவனை கொன்று போடாதபடிக்கு அவனை பாதுகாத்தாள். இந்த யோவாசுக்கு 7 வயதாகும்போது சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக யோய்தாவும் அவன் குமாரரும் அபிஷேகம் பண்ணினார்கள். யூதாவிலே தாவீதின் வம்சத்திலே ராஜாவாக இரட்சகர் தோன்றுவார் என்கிற தீர்க்க தரிசனத்தின்படி இந்த வம்சம் பாதுகாக்கப்படுவதற்காக கர்த்தர் யோய்தாயின் மூலமாக செயல்பட்டார். இந்த யோய்தா தேவனுக்காகவும் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் தேவனுடைய ஜனங்களுக்காகவும் பக்தி வைராக்கியம் கொண்டு தைரியமாக செயல்பட்ட பிரதான ஆசாரியன். யோய்தாவின் நாட்களிலெல்லாம் யோவாஸ் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செம்மையானதை செய்து தேவனுடைய ஆலயத்தை புதுப்பிக்கும் போது உடனிருந்து வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்தான். யோய்தா தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு ஒரு ராஜாவை போல செயல்பட்டு ராஜவம்சத்தை பாதுகாத்ததுனால யூதா மக்கள் தேவனை பின்பற்றி நடக்க காரணமாயிருந்தான். இவன் மரித்த பிற்பாடு தாவீது நகரத்தில் ராஜாக்களின் கல்லறையிலே ராஜ மரியாதையோடு இவன் அடக்கம் பண்ணப்பட்டான். அனைவருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம். அநேக ராஜாக்கள் கூட தாங்கள் மரித்த பிற்பாடு ராஜாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படவில்லை. ஆனால் பிரதான ஆசாரியனாக இருந்தும் இவன் மரித்த பிற்பாடு கர்த்தர் இவனை கனப்படுத்தி ராஜாக்களுக்கு கிடைக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் இவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். காரணம், தேவன் அவன் மேல் வைத்திருந்த திட்டத்தை நோக்கத்தை அவன் நிறைவேற்றி யூதா தேசத்திற்கு நன்மை செய்து தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி செயல்பட்டான். அதே போல நாமும் நம்மில் தேவன் வைத்த தேவனுடைய திட்டம் நிறைவேற நம்மை அர்ப்பணித்து செயல்பட வேண்டியவர்கள். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, யோய்தா தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்து செயல்பட்டது போல நாங்களும் எங்களை தேவ திட்டத்திற்கு அர்ப்பணித்து தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதன் மூலம் தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்படவும் தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படவும் தேவ வைராக்கியம் கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.